பொழுது நீங்க நெஞ்ச தொட்டு சொல்லணும், உங்களுடைய உயிருக்கு தமிழகத்தில் இந்த மண்ணில் உத்தரவாதம் இருக்கிறதா என்பதை நீங்கள் நெஞ்ச தொட்டு சொல்லணும். உத்தரவாதம் இல்லை. குழந்தைகள் ரோட்ல நடந்து போனா பத்திரமா திரும்பி வருவாங்களா? உத்தரவாதம் தமிழகத்தில் இருக்கா? சத்தியமா இல்லை. பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புனீங்கன்னா கூட்டு பலாத்காரம் செய்யாம அந்த பாப்பா திரும்பி வருவாங்களா? சத்தியமா இல்லை. நன்றாக படிக்க வைத்து தமிழகத்திலே தலை சிறந்த பொறியியல் கல்லூரியாக இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு அனுப்புனீங்கன்னா பாப்பா பத்திரமா வீட்டுக்கு வருவாங்களா? சத்தியமா இல்லை. ஆட்டோல ஏறி வெளியே வர்றீங்க, பாதுகாப்பா வர முடியுமா? இல்லை. அரசு பேருந்தில் இருந்து வர்றீங்க, வர முடியுமா? இல்லை. அரசு பள்ளிக்கூடத்துக்குள்ள போயிட்டு வெளியே வர்றீங்க, வர முடியுமா? இல்லை. நான் சொன்னதெல்லாம் கடந்த 3 ஆண்டுகள்ல எங்கே எல்லாம் பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்கக்கூடிய இடத்தை நான் சொல்றேங்க ஐயா. அரசு பேருந்தில் இருந்து, ஆட்டோவில் இருந்து, ஆம்புலன்ஸ்ல இருந்து, அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருந்து, அரசு பள்ளியில், தனியார் பள்ளிக்கூடத்தில், இத்தனை இடத்துல நடக்குது. காதிலே பூவை சுற்றி கொண்டு மக்கள் எனக்கு 200 கொடுப்பாங்க, மக்கள் எனக்கு 200 கொடுப்பாங்கன்னு 23ஆம் புலிகேசியை போல் பேசிக் கொண்டிருக்கின்றார்.